நேசிக்கிறதுக்கு பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு இங்க யாருமே இல்லைங்க. நீங்க நேசிச்சவங்க அல்லது உங்களை நேசிச்சவங்க உங்களுக்கு உண்மையா இல்லை, இல்லைன்னா அவங்க அவங்களுக்கே உண்மையா இல்லை. இப்படி உங்களோட நம்பிக்கை சிதைக்கப்படுற போதான் உங்களுக்கு எல்லாவற்றின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுது. இந்த பாசத்தால ஏமாந்து போனவங்களை பாருங்க, இன்னொரு உறவை நெருங்கவே பயப்படுவாங்க. ஏன்னா அனுபவம் வலிகளை மட்டும் கொடுக்கிறது கிடையாது, அது எது போலி என்பதையும் அடையாளம் காட்டிவிட்டு போகும். அடைந்து விடலாம் என்ற கனவோடும் இழந்து விடவே கூடாது என்ற ஏக்கத்தோடு தான் அன்பு எல்லாம் தொடங்கப்படுது. ஆனா சகித்துக் கொள்றதுலேயே அது முடிஞ்சு போகுது, இல்லைன்னா தக்க வைத்துக் கொள்றதுலே அது மூச்சு வாங்குது. எல்லாத்தையும் சூழ்நிலை தான் மாத்துதுன்னு ஒரு சொல்லிட்டே இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்றதுதான் ஒரு மனநிலை. இங்கே மனநிலைகள் தான் மாறப்படுது, அதனாலதான் சூழ்நிலை உருவாக்கப்படுது. உண்மையான அன்புல பிரியறதுக்கு, விலகிறதுக்கு, வெறுக்கிறதுக்கு, விட்டுட்டு போறதுக்குன்னு ஒரு காரணம் கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் காரணம் உருவாக்கப்படுதா இருந்தா அது ஆரம்பத்திலே உண்மையான அன்பாக இருந்ததுக்கு கிடையாது. வற்புறுத்தி காதலிக்க முடியாது, அது மாதிரி தான் கட்டாயப்படுத்தி சேர்ந்திருக்கவும் முடியாது. உறவுக்குள்ள பிரிவு வந்துட்டோம்னா அது உண்மையான பாசம்னா அது தனிமையில இருந்து வாடும், அந்த நினைவுகளை தேடும், எப்படா சேரலாமன்னு ஒரு தவிக்கும். ஆனா இங்க இப்போ விலகிற பிரிகிற உறவுகளை பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அடுத்த நாளே இன்னொரு உறவுல சோடிதான் சேருது.